தேசிய ஏற்றுமதியாளர் சபையின் 33வது வருடாந்த ஏற்றுமதி விருது வழங்கும் நிகழ்வு கைத்தொழில் மற்றும் தொழில் முயற்சியாண்மை அபிவிருத்தி அமைச்சர் சுனில் ஹந்துனேத்தி தலைமையில் கொழும்பில் நேற்று நடைபெற்றது. 2030ஆம் ஆண்டளவில் எமது ஏற்றுமதி பொருளாதாரத்தை $36 பில்லியன் என்ற இலக்கை நோக்கி கொண்டு செல்வதே எமது இலக்காகும். எமது ஏற்றுமதி சந்தை வெற்றிகரமாக அமைய வேண்டும் என்றால் முதலில் உள்நாட்டு உற்பத்தியாளர்களை பாதுகாக்க வேண்டும். உள்நாட்டு உற்பத்தியாளர்களை வலுப்படுத்த வேண்டும். அதற்கான தடைகளை நீக்க வேண்டும். நிதி அமைச்சருடன் கலந்துரையாடி அமைச்சரவையில் சமர்ப்பித்து தேசிய வரிக் கொள்கையில் எமது உள்நாட்டு உற்பத்தியாளர்களுக்கு காணப்படும் பாரிய தடைகளை நீக்குவதற்கு எம்மால் முடிந்துள்ளது. அதனை நாம் பெற்று பாரிய வெற்றியாகவே கருதுகின்றோம். எமது கைத்தொழில் அமைச்சினால் மாத்திரம் அடையக்கூடிய இலக்கு அல்ல. இதற்காக ஏனைய அமைச்சர்களுடன் இணைந்து நாம் பணியாற்றி வருகின்றோம். 2026ஆம் ஆண்டில் அனைத்து தடைகளையும் தாண்டி எமது ஏற்றுமதியாளர்கள் சுதந்திரமாக செயற்பட முடியும் என நான் நம்புகின்றேன். அதேபோன்று 2025-2029 தேசிய ஏற்றுமதி அபிவிருத்தி திட்டத்தின் இலக்குகளை அடைய அனைவரும் இணைந்து செயற்பட வேண்டும். 2030இல் $36 பில்லியன் என்ற இலக்கை நாம் அடைய வேண்டும் ஆகின் வருடாந்தம் 10% ஏற்றுமதி வளர்ச்சி விகிதத்தை பேணுவதோடு அதனை முன்கொண்டு செல்ல வேண்டும். இலங்கைக்கு அந்நிய செலாவணியை ஈட்டிக் கொடுத்து நாட்டின் பொருளாதாரத்திற்கு வலு சேர்க்கும் பல நிறுவனங்கள் இதன்போது பாராட்டப்பட்டு விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டன. இதன்போது தேயிலை உற்பத்தி துறை சார்ந்தும் விசேட விருதுகள் வழங்கப்பட்டன. பாரிய அளவிலான தேயிலை ஏற்றுமதி நிறுவனங்கள் பிரிவின் கீழ் கேபிட்டல் மகாராஜா குழுமத்திற்கு சொந்தமான AF ஜோன்ஸ் நிறுவனத்திற்கு வெள்ளி விருது வழங்கப்பட்டது. இலங்கையில் செயற்படுகின்ற 350க்கும் மேற்பட்ட தேயிலை ஏற்றுமதி நிறுவனங்களிடையே AF ஜோன்ஸ் நிறுவனம் இந்த கௌரவத்தை பெற்றுள்ளமை விசேட அம்சமாகும்.